கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். எபேசியர் நிருபத்தை தேவனுடைய கிருபையினாலே நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். இன்றைக்கி நாம் எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை படிக்க போகிறோம். 3 வசனம் என்ன படித்தோன்னா, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணுன்றதை படித்தோம். நிறைய உதாரணங்கள் நாம் அதில் படித்தோம், எப்படி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். இப்போது ஆலோசனை யாருக்குன்னா, பிதாக்களுக்கு. பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளை வளர்க்கும் முறை, பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் முறை என்பது உண்மையாகவே தேவனுடைய சத்தியத்தின்படி நாம் அதை புரிந்து செயல்படுத்த வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பல நேரங்களில் இந்த ஆசீர்வாதம் பூமியில் சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்கிறது. ஆனால் அதை குறித்து வருத்தப்படக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் சில நேரத்தில் அவர் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். நம்முடைய இலக்கு எங்கே போகிறது தான், பரலோகம் போகிறது தான். சில பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க, எனக்கு பிள்ளைகளே இல்லையே அப்படின்னு. கண்டிப்பாக அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் கர்த்தருக்குள் நாம் அதை குறித்து அதிகமான வருத்தப்படாதபடிக்கு நம்பிக்கையாக இருக்கும். நாம் பரலோகம் போக வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக கொண்டிருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றவர்கள், கர்த்தரால் வரும் சுதந்திரமாக்கி அந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை தான் இந்த 4வது வசனத்தில் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக நமக்கு இங்கே சொல்லுகிறார். வாசிக்கலாம். நாம எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. முதல் கேள்வி என்னன்னா, பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்கள், சபை கூடி வருதலில் கலந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பெற்றோர்கள், கர்த்தருக்குள் உண்மையாய் வாழக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு உதாரணம் இருக்குது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 2ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, நியாயாதிபதிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 10வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, பாருங்க, அந்த காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் என்ன செய்யப்பட்டார்களா? யாரு? யோசுவாவோ, யோசுவாவோடு இருந்த அந்த சந்ததி, அந்த மூப்பர்கள், பெரியோர்கள், அந்த ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களாம். தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்புனா அவங்க எல்லாரும் அங்கே மரித்து போய்விட்டார்கள். அப்படி சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையோ அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. ஜெனரேஷன் கேப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கடந்த தலைமுறையில் என்ன நடந்தது, என்ன செய்தார்கள், என்ன பண்ணார்கள் என்பதை சுத்தமாக மறந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். எந்த தேவனை வணங்கினார்கள், தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார், எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கொடுத்தார், எங்கிருந்து கொண்டு வந்தார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், இப்போ எந்த நிலையில் இருந்தாங்க, இதை மறந்த ஒரு சந்ததி. அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் யோசுவாலாம் நீங்கள் பார்த்தீங்களான்னா அவர் சொல்லிட்டு தான் போனார், நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கர்த்தரையும் அவர் செய்த கிரியைகளையும், இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியவே இல்லையாம். அப்போ அறியவே இல்லைன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாங்க? சொல்லி கொடுக்கல. ஒருவேளை சொல்லி கொடுக்கல, அல்லது அந்த பிள்ளைகள் யாரும் அதை அறிந்து கொள்ளலை, ஏதோ ஒன்று. ஆனால் இந்த சந்ததி, அந்த பிள்ளைகள் கர்த்தரை அறியாதபடியினால் என்ன பண்ணுறாங்க?
11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை அவர்கள் வணங்க போயிட்டாங்க. இதுதான் அவங்க செய்த காரியம். அப்போ ஏன் நம் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கணும்? ஏன்னா அந்த பிள்ளை, இப்போ பாருங்கள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், ரைட்டுங்களா? அந்த பிள்ளைக்கு நான் நல்ல சரீர ஆரோக்கியத்திற்காக நல்ல உணவு கொடுக்குறேன், பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்குறேன், நல்ல உடை வாங்கி கொடுக்குறேன். ஒருவேளை வசதி உள்ளவர்கள் நல்ல சொத்து அவர்களுக்காக சேர்க்கலாம், நல்ல வேலை வாங்கி கொடுக்கும்படி முயற்சி செய்யலாம், நல்ல ஒரு சுதந்திரம், ஒரு சொத்து சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு பெற்றோர்களாக தங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான பிரதான ஒரு காரியம் என்னன்னா, அவர்களுக்கு இந்த உண்மை சத்தியத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான வழியை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களா? இதுதான் கேள்வி, இதான் இலக்கு. இந்த வாழ்க்கை நமக்கு நிலையானது அல்ல. நாம் ஒரு நாள் எங்கே போக போகிறோம்? பரலோகம் போகணும். பரலோகம் போகணும்னா இந்த சத்தியத்தின்படி இப்படித்தான் வாழணுன்றது யார் கற்றுக் கொடுக்கணும்? படிப்பு, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு தேவை, அப்புறம் அதெல்லாம் பிரதானமானது எது? பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரதானமானது என்னது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான வழி. அதற்கான சட்டம் என்ன? தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், ஆவியானவர் யார், சபைனா என்ன, புதிய ஏற்பாடுனா என்ன, எப்படி கீழ்ப்படிவது, இதை பிள்ளைகளுக்கு யார் சொல்லிக் கொடுக்கணும்? கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பேரண்ட்டுடைய, கிறிஸ்தவ பெற்றோர்களுடைய மிக முக்கியமான பணி இதுதான். இன்றைக்கி வருத்தமான விஷயம் என்னென்னா, பிள்ளைகளை தேவனை தொழுது கொள்வதை கட் பண்ணிவிட்டு கோச்சிங் கிளாஸ் அனுப்புகிறாங்க. ஆமாம், கோச்சிங் கிளாஸ் அனுப்புகிறாங்க. சண்டே காணவே காணும் அந்த பிள்ளைகளை. எங்கெங்கே போனாங்க அப்படின்னா, இல்லை டான்ஸ் கிளாஸ் போயிருக்கிறாங்க, பியானோ கிளாஸ் போயிருக்கிறாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருக்கிறாங்க. சரி, எங்கேயாவது கலந்து கொண்டாங்களா தேவனை தொழுது கொள்ளும்படி? இல்லை, அந்த பிள்ளைகள் சின்ன பசங்க தானே, கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஈசாக்கு அந்த சிறு வயதிலேயே ஆபிரகாம் மலையின் மேலே கொண்டு போகும் பொழுது, அவர் மேலே கட்டைகளையும் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஈசாக்கு கேட்ட கேள்வி என்ன? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோமே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அவருக்கு தெரிஞ்சுதா இல்லையா? அவர் அப்போ இன்றைக்கி இந்த பிள்ளைகளுக்கு நீ என்ன தான் கிளாஸுக்கு போனாலும் முதல்ல நீ என்ன பண்ணணும்? சபை கூடி வரணுன்ற பழக்கத்தை சொல்லி கொடுக்காம ஃப்யூச்சரில் எப்படி அந்த பிள்ளை கரெக்டாக ரெகுலராக தேவனை தேடி தொழுது கொள்ளும்படியாக சபை கூடும்? சொல்லப்போனால் இன்றைக்கி பேரண்ட்டே ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை ஸ்கூலு கூட லீவ் போட அவ்வளோ பயப்படுறாங்க. ஐயோ இல்லை ஸ்கூல் லீவ் போட்டால் படிப்பு போயிடும். என்னங்க சண்டே காணோம்? இல்லை நாங்கள் டூர் போயிட்டோம் பிரதர். அது நீங்கள் மண்டே டியூஸ்டேயில் போகலாமா? இல்லை ஸ்கூலில் லீவ் போட்டால் தப்பாக நினைப்பாங்க. சபை கூடி வருதில் விட்டுடலாமா? அது தப்பு இல்லையா? ஆனால் ஸ்கூல் டைமில் லீவு போட்டால் தப்பான். இது உண்மையாகவே வருத்தத்துக்குரியது. பெற்றோர்கள் இன்றைக்கி எந்த வகையில் ஆவிக்குரிய விஷயத்துக்கும் பூமிக்குரிய விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை நாம் கவனிக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ நாம் அந்த எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு போகலாம். பிதாக்களே, முதல் ஒரு 3 காரியம் அங்கே சொல்கிறார். பிதாக்களேன்னு சொல்லிட்டு 3 காரியத்தை அங்கே சொல்கிறார். என்னென்ன சொல்கிறார்? முதல் காரியம் வாசிங்க. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. சில பேர் சொல்லலாம், நாங்கள் தாங்க கோபமாகறோம், பிள்ளைகளை எங்கே நாங்கள் கோபப்படுத்துகிறோம். நிறைய பேர் பெற்றோர்கள் கோபம் அடையும் பொழுது பிள்ளைகளையும் என்ன பண்ணிடுறாங்க? அவங்க கோபப்படுத்துகிறாங்க, டென்ஷன் ஆக்கிடுறாங்க பிள்ளைகளை. சொன்னதையே திரும்பி திரும்பி அந்த பிள்ளைக்கு சொல்லி சில நேரத்தில் பிள்ளைகள் தவறு செய்யும். பிள்ளைகள் சில நேரத்தில் கொஞ்சம் கீழ்ப்படியாமல் கூட இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் வண்ணமாக சொல்லுவது தான் ஒரு பெற்றோருடைய கடமையை தவிர, சில விஷயங்களை அந்த பிள்ளையே செஞ்சுட்டு வருத்தப்படும், நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இல்லை நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்.
அந்த விஷயத்தை திரும்ப 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 அந்த பிள்ளைக்கு சொல்லுவதினாலே அந்த பிள்ளை என்ன ஆகிடும்? கோபமாயிடும். இன்னொன்று, அநீதியான காரியங்களை சில பெற்றோர்கள் செய்வதனாலே கூட பிள்ளைகள் கோபமாகும். சில பிள்ளைகளுக்கு பொய் பேசுறது பிடிக்காது. ஆனால் அப்பாவோ அம்மாவோ பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளையே டென்ஷன் ஆகிடும். என்னங்க இப்படி பொய் பேசுகிறீங்க, இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்கள் சண்டை போடுறதுனால என்னால் போய் ஸ்கூலில் படிக்க முடியலன்ற பிள்ளைகள் நீங்கள் எவ்வளோ பேர்? உண்மையாகவே ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், டென்ஷன் ஆக்காமல், அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காமல் வாழணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பெற்றோர்கள் எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி தான் யோசிக்கிறாங்க. என்னுடைய பேச்சும் என்னுடைய செயல்பாட்டும் என் பிள்ளைக்கு பாதிப்பை ஏற்படுத்துதான்றதை நிறைய பேர் யோசிக்கிறது. என் பிள்ளை என்ன நினைக்குது, என் பிள்ளை எந்த அளவுக்கு அது நிமித்த ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுதுன்றதை நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 20ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் இருந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி, சவுல் தாவீது மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. தாவீதை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் தாவீதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? அவருடைய சிநேகிதனான யோனத்தான். இது தெரிஞ்ச உடனே சவுல் என்ன பண்ணுறாருன்னா, யார் மேலே கோபப்படுறாரு? யோனத்தான் தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்றதே சவுலுக்கு பிடிக்கல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாக்கி அவனை பார்த்து இரண்டகம் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, என்னன்னு சொல்றாரு அவர்? இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே. என்ன தப்பு பண்ணிட்டார் யோனத்தான்? தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாராம். தாவீது என்ன தப்பு பண்ணார்? கோலியாத்தை என்ன பண்ணார்? அவர் சாகடிச்சார். ஜனங்கள் எல்லாம் ஒரு பாட்டு பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது எவ்வளோ? 10,000. தாவீதும் தப்பு பண்ணல. ஒரு நல்ல மனுஷனுக்கு உதவி செய்கிற யோனத்தானை என்ன பண்ணலாங்க? தப்பு பண்ணல. இது நியாயமான கோபமா? ஒரு அப்பாவா? சவுலுடைய கோபம் நியாயமான கோபமா? நியாயமான பேச்சா? அவர் இரண்டகம் பண்ணுறாரா? அவர் மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறாரா? பேச்சு, சில பெற்றோர்களுடைய பேச்சு நியாயமாகவே இருக்கிறது இல்லை. பிள்ளைகளை எதுக்காக கண்டிக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக கண்டிக்கிறோன்னு தெரியாமையே அவங்கள சில நேரத்தில் ரொம்ப மனசு உடைந்து போகக்கூடிய அளவுக்கு சில பெற்றோர்கள் பேசுகிறத நாம் பார்க்கலாம். இந்த சவுலை போல பாருங்க. தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க அவரு. நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. எப்படி தாவீது கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது இவருக்கு வெட்கமானதான். நீங்கள் எப்படி யோசிங்க பாடத்தை. தாவீது யார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன். யார் சொல்கிறாரு? தேவன் சொல்கிறார். அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது இவருக்கு வெட்கமா. இப்போது இந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் இருக்கும்போது எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. சில பெற்றோர்கள் தேவ பக்தி உள்ள மனுஷர்களோடு கொண்டிருக்கிற நட்பை காட்டிலும் நீ அவங்களோட பழகாத, அவங்களோட பேசாத, அவங்க நல்லா தானே பைபிள் படிக்கிறாங்க, நல்லா தானே ஊழியம் பண்ணுறாங்க, இல்லை நம்ம குடும்பத்துக்கு அது ஒத்து வராதுன்னு வாங்க. சவுல் அப்படி தான் செய்கிறார். சரி, தொடர்ந்து நீங்கள் வாசி பாருங்க. 31. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். 32. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக பாருங்க. இப்போ ஒரு மகனா இவருக்கு டென்ஷன் ஆகுது. யாருக்கு டென்ஷன் ஆகுது? யோனத்தானுக்கு அங்கே டென்ஷன் ஆகுது. பாருங்க, யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக அவன் ஏன் கொல்லப்பட நியாயமாக கேட்குறார். எதுக்கு நீங்கள் அவனை கொலை பண்ணணும் தேடுறீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு? ஏன் அவனை கொலை பண்ணணும்? அவன் என்ன செய்தான்? உங்களுக்கு செஞ்சான்? உங்களை கொலை செய்ய தேடினானா? இல்லை உங்ககிட்ட இருக்கிற சொத்தை அபகரிச்சிட்டானா? அவன் என்னதான் பண்ணான்? தன் சிநேகிதனுக்காக யோனத்தான் இங்கே பரிந்து பேசுகிறார். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். யாரு மேலேயே? சவுல் தாவீது மேலே மட்டும் இல்லை, யோனத்தான் மேலேயே எரிந்து போட எதை எடுக்கிறார் அவர்? சில பெற்றோர்கள்
யார் மேலே இருக்கிற கோபத்தையோ தங்கள் பிள்ளைகள் மேலே காட்டுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? எதுக்கு கோபப்படுறேன்னே தெரியாது. சிலர் இப்படி இருக்கிறாங்க. யாராவது ஏதாவது வந்து எதிர்த்து இவரை பேசுகிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, பக்கத்தில் பிள்ளைகள் இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் பிள்ளைகளை போட்டு பலார்னு அடிப்பாங்க. அது யார் அடிக்கிறத மாதிரியா அவர் நினச்சிக்கிறார். அவர் யார் அடிக்கிற மாதிரியா அந்த எதிர்த்து பேசுனாங்கல்ல. சில நேரத்தில் குடும்பத்திலே அப்படி நடக்குது. மனைவி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அடிக்க முடியாததின் விளைவாக சில பேர் யாரை போட்டு அடிச்சிடுறது. நீங்கள் மனைவியை அடிக்கிறதும் தப்பு, அதை சாக்கா வைத்து சம்பந்தமே இல்லாமல் பிள்ளைகளை அடிக்கிறதும் தப்பு. கணவன் மேலே இருக்கிற கோபத்துக்காக பிள்ளைகளை அடிக்கிறதும் தப்பு. நியாயம் இல்லாமல் பிள்ளைகள் மேலே கோபப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. இப்போ இதை தான் இவரும் செய்கிறார். தாவீது மேல் உள்ள பகையினால யோனத்தான் மேலே என்ன பண்ணுறார்? அவர் ஈட்டிய எறிகிறார். தொடர்ந்து நீங்க வாசி பாருங்க. ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு, என்னையே இவர் கொல்றதுக்கு ஈட்டியை அனுப்புறாருன்னா இவர் தாவீதை கொல்லாம விடுவாரா அப்படின்னு யோனத்தான் தெரிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்து போய். கோபம் வந்துச்சா யாருக்கு? யோனத்தானுக்கு. ஒரு தகப்பனாய் நம் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்ன செய்யணும்? வாழணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, நிச்சயமாக இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ பிள்ளைகள் அப்படின்ன உடனே நான் தானே பெற்று எடுத்தேன், நான் சொல்கிறதெல்லாம் அவங்க செஞ்சு தான் ஆகணும், நான் டென்ஷன் ஆனேன்னா அவங்க அதை தாங்கி தான் ஆகணும் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர்களும் சிறு வயது முதல் வளரும் பொழுது, நன்மை தீமை அறியும் பொழுது யோசிச்சு பாருங்கள், அவர்களும் ஒரு மனுஷர்கள் தானே. அப்போ அவங்களுக்கு ஆத்மா இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு ஆவி இருக்குதா இல்லையா? இப்போ திருமணமாகும்போது என்ன சொல்லுது வசனம்? இருவரும் ஒரே மாம்சம், தனித்தனி ஆத்துமாக்கள். இப்படி சொல்லுங்களேன். அப்பா தப்பு செஞ்சால் அந்த தப்பு பிள்ளைக்கு வருமா? வராதுல்ல. பிள்ளைகளுடைய அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு வராது, பிள்ளையினுடைய பாவம் அப்பாவுக்கு வராது. எசேக்கியேல் 18:20 நம்ம வந்து வாசிக்கிறோம் அந்த வசனத்தை, இல்லைங்களா? பாவம் செய்த ஆத்மாவே சாகும். அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்போ தனித்தனி ஆத்மா. அப்படி இருக்கும்போது நான் பெத்தெடுத்த பிள்ளையை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதா? நியாயமான வகையில் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு தான் பெற்றோர்களுக்கு இருக்குதே தவிர, நான் என் இஷ்டத்துக்கு அடிப்பேன், என் இஷ்டத்துக்கு அந்த பிள்ளையை பேசுவேன் அப்படின்ற அதிகாரம் யாருக்கு கிடையாதா? பெற்றோர்களுக்கு கிடையாது. சரி, கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு. இங்கே வந்து அதே வார்த்தை தான், அதே போன்ற ஒரு வசனம் தான், கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். திடனற்று போகாதபடி. ரொம்ப பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைகள் வெறுத்து போகிற அளவுக்கு பண்ணக்கூடாதான். அதான் அந்த வார்த்தை. நீ மக்கு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ முட்டாளு, இல்லையா? இன்னும் சில குடும்பத்தில் தவறான வார்த்தைகளை எல்லாம் அந்த பிள்ளைகளை சொல்லி அந்த பிள்ளை மனது அளவில் திடனற்று போக செஞ்சிடுறாங்க. பெற்றோர்கள் அப்படி பண்ணிடுறாங்க. அதனால தான் அந்த வசனம் சொல்கிறார், திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதீர்கள். அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க? கோபப்படுத்தாதீர்கள், டென்ஷன் ஆக்காதீங்க. இப்போ டென்ஷன் ஆக்காதீங்கன்னா பிள்ளைகள் தவறு செஞ்சால் கூட விட்டுணுன்னு அர்த்தம் இல்லை. அடுத்தது நம்ம வரப்போகிறோம். முதல்ல அவங்கள ஆக்ரோஷப்படுத்தாதீங்க. சில பிள்ளைகள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை கொண்டு போகாமல் சாந்தமாக அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். சாந்தமாய் அவர்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ரைட்டுங்களா? சரி பாருங்கள், இது முதல் வார்த்தை. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க? கோபப்படுத்தாதீங்க. கோபப்படுத்தாமல் நாம் நடந்து கொள்ளணும். ரெண்டாவது வார்த்தை என்ன? பிதாக்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ரெண்டு வார்த்தை அங்கே சொல்கிறார். கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை, ரெண்டாவது என்னதுங்க? போதனை. கர்த்தருக்கேற்ற சிட்சைனா என்ன? ஆங்கில வேதாகமத்தில் 3 விதமான வார்த்தை இந்த சிட்சைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சேஸ்டனிங், அதாவது கர்த்தர் எவனை தண்டிக்கிறாரோ
அவனை அவர் சிட்சிக்கிறார்னு படிக்கிறோமா நாம? ஒரு தண்டனை அல்லது ஒரு கடிந்து கொள்வது, அப்படியே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் டிசிப்ளின் இருக்குதாங்க. அந்த இடத்துல கர்த்தருக்கேற்ற சிட்சை அப்படின்ற இடத்துல ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில் டிசிப்ளின் தான் இருக்குது. ஒழுக்கத்தோடு, கர்த்தருக்கேற்ற சிட்சைனா அந்த ஒழுக்கத்தோடு. போதனை அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டீச்சிங், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டீச்சிங். அப்போ இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு ஒழுக்கமுள்ள போதனையோடு, அதை புரிந்து கொள்ளும்படி நான் சொல்கிறேன், ஒரு ஒழுக்கமான போதனையோடு. அப்போ 2 வார்த்தை இங்கே சொல்கிறார். கர்த்தருக்கேற்ற சிட்சை கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒழுக்கத்தோடு வளர்க்கணும். இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு படுக்கணும், நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், சண்டே ஆனால் நாம் சபை கூடி வரணும், அன்னைக்கு நாம் வேறு எங்கேயும் போகக்கூடாது, அப்படி போவோமானாலும் அங்கே எங்கே தொழுது கொள்ளணுன்றதை முதல்ல நாம் கவனிக்கணும். பல காரியங்களில் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தேவை, சிட்சை தேவை. இப்போது நீதிமொழிகளில் சொல்கிறார் இல்லைங்களா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 13, 14 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 13, 14 வாசித்து பாருங்கள். பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அப்போ தப்பு பண்ணால் என்ன பண்ணணும்? தண்டிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நான் நிறைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறது போல் இந்த மத்துனால் அடிக்கிறது, தொடப்பத்தில் அடிக்கிறது, ஜல்லிக்கரண்டியை வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அந்த வசனம் சொல்கிறார் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனை பிரம்பினால் அடித்தால், அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். கண்டிப்பாக பிள்ளைகளை கடிந்து கொண்டு வளர்க்கணும், தண்டித்து வளர்க்கணும், கர்த்தருக்கேற்ற சிட்சையில் வளர்க்கணும். ஒருவேளை பெரம்புல அடிக்கிறது தான் கர்த்தருடைய சிட்சையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களான்னா, அதை தாண்டி தேவனுடைய ஆலோசனைகளை அந்த பிள்ளைக்கு சொல்கிறது தான் மேலானது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமாக தப்பு செய்யும் பொழுது அந்த பிள்ளை உணரும்படி அந்த தண்டனையை கொடுக்குறோம். ஏன்னா வசனமே சொல்கிறார், ஒரு தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. அப்போ தகப்பன்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சிட்சிக்கணும். ரொம்ப செல்லம் கொடுத்துருவாங்க சில பேர், ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஐயோ நான் கைக்குள்ளே வச்சு தாங்குறேன், கஷ்டனாலே என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. அது தவறான ஒரு வளர்க்கும் முறை. அந்த பிள்ளை ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும்படியான ஒரு பலன் இல்லாமல் போயிடும். கஷ்டம்னா என்ன, பசினா என்ன, தேவைனா என்ன, எப்படி கஷ்டப்பட்டு வர்றது, இதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நாம் தப்பு பண்ணால் அந்த பிள்ளைகளை கடிந்து கொள்ளணும். நாம் என்ன தப்பு பண்ணாலும் எதுவுமே ஒருத்தர் கேட்கறது இல்லைன்னா, இப்படி தான் ஒருத்தர் குற்றச்சாட்டுக்கு ஆளானார். யார்? ஏலி. தன் பிள்ளைகளை என்ன செய்யல, அவர் கடிந்து கொள்ளவே இல்லை. அதனால தான் இங்கே சொல்கிறார், பிரம்பினால் அடி, அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் சாக மாட்டான். பாருங்கள், அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்பனா பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார்? ஒரு பிள்ளைகளை பெற்றோர்கள் அடிப்பதினால் பிள்ளைகள் மேலே அவங்க கோபமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போ தன் மகன் எப்படி போனாலும் அக்கறை இல்லைன்றவர் தான் அந்த பிள்ளை தப்பு பண்ணும்போது என்ன செய்ய மாட்டார்? கடிந்து கொள்ள மாட்டார். சில பேர் நீங்கள் பார்க்கலாம், பிள்ளை தப்பு பண்ணியிருப்பார், ஆனால் அந்த பிள்ளை அப்பா கிட்ட சொல்லும், நான் எந்த தப்புமே பண்ணல. 100% அவங்கள நம்புவார். என் பையன்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டான். ஒரு பெற்றோர் இங்கே தான் பெற்றோர்களுடைய ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகிற இடமே இதுதான். எங்கே சொல்லுங்கள்? என் பிள்ளை ஒரு தப்புமே பண்ண மாட்டான்னு கண்மூடித்தனமாக எந்த பெற்றோர்கள் நம்புகிறார்களோ அங்கே தான் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க. அந்த பிள்ளை அங்கே தான் அப்பா அம்மாவுடைய வீக்னஸை கண்டுபிடிக்கிறார். ஒரு பிள்ளை தப்பு பண்ணிடுச்சுன்னு சொன்னால் ஒரு பெற்றோர்கள் அதை யோசிக்கணும், தீர விசாரிக்கணும். உண்மையாகவே அவன் தப்பு பண்ணியிருக்கிறானா இல்லையா, இவன் பண்ணி இருப்பானா, சூழ்நிலைகளை பொறுத்து அவனை விசாரித்து மற்றவர்களை விசாரித்து முடிவுக்கு வரணும். சில பெற்றோர்கள் அப்படிலாம் கிடையாது, எடுத்த உடனே சொல்லிடுவாங்க, என் பையன்லாம் அப்படி செஞ்சுருக்க மாட்டானோ. உண்மையாகவே அங்கே தான் அவர் தவறி போகிறார். அப்போ என்ன நினைப்பார் அந்த பையன்? அப்போ நம்ம என்ன பண்ணாலும்
நம்ம அப்பா அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க? நம்மளுக்கு பண்ணிடுவாங்க. அங்கே ஸ்டார்ட் ஆக அவருடைய வாழ்க்கை தவறக்கூடிய இடம். பெரிய தவறுகள் செய்துட்டு ஒரே வார்த்தையில் சொல்லுவார்மா நான் அப்படிலாம் பண்ணலாமான்றவர். பெற்றோர்களும் அதை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டியது தான். அது தவறு. தப்பு பண்ணியிருந்தால் அதை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். சில பேர் ஓவர் எக்ஸ்ட்ரீமாகவும் அந்த கண்டிக்கிற விஷயத்தில் ரொம்ப மிதமிஞ்சியும் போகக்கூடாது, கண்டுக்காமல் இருக்கவும் கூடாது. நியாயமான வகையில் அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? நாம் கண்டிக்க வேண்டும். சரி, அதே நீதிமொழிகள் 19:18, அதே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்பிக்கை இருக்கும் மட்டும், நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்றை செய். உன் மகனை என்ன பண்ணு? சிற்றை செய். நீ அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு எது வரைக்கும் புத்தி சொல்ல முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதோ அது வரைக்கும் அந்த பிள்ளையை நீ என்ன பண்ணு? சிற்றை செய். ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப ஒட்டாதே. அதான் ரொம்ப மிதமிஞ்சி போயிடாதீங்கன்ட்டார். மிதமிஞ்சி போயிடாதீங்க. கடந்த வாரங்களில் கோவாவில் ஒரு தாய் தன்னுடைய மகனையே என்ன பண்ணிட்டாங்க? 4 வயசு பையனை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் சில பேர் இருக்கிறாங்க பாருங்கள். சில பெற்றோர்கள் தங்கள் சுகபோக வாழ்க்கைக்காக பிள்ளைகளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு யோசிக்கக்கூடிய சுயநலம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டு வருகிறார்கள். அப்போது இங்கே சொல்கிறாரு, உண்மையாகவே ஒரு பெற்றோர் அவங்கள அவங்க மேலே ஓவராக அவங்கள அடித்து அவங்கள ஒரு மாதிரி ஆக்காமல் சிற்றை செய்கின்ற வார்த்தை தான் அங்கே சொல்கிறார். சரி, இது 2வது காரியம், கர்த்தருக்கேற்ற சிற்றை. அடுத்து 3வது வார்த்தை என்ன சொல்கிறார்? போதனை, டீச்சிங், இன்ஸ்ட்ரக்ஷன். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறோம்? அறிவுரை கூறுவது கூட எப்படி கூறுவது? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமானுவாங்க சில பேர், கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை குடும்பத்தை சார்ந்த வாழ்க்கை இல்லை, சத்தியத்தை சார்ந்த வாழ்க்கை. நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராது, நம்ம ஊருக்கு இது ஒத்து வராது, நம்ம கலாச்சாரத்துக்கு இது ஒத்து வராதுன்றதில்லை, சத்தியத்துக்கு இது ஒத்து வரா. இப்படி தான் பேசணும் நாம். இந்த காரியம் சத்தியத்திற்கு இது ஒத்து வராது. பிள்ளை பொய் சொல்லுது, வசனம் பாருங்கம்மா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. நாம் என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப நீ கோவப்படாத. சில பிள்ளைகள் இன்றைக்கி ரொம்ப சோம்பல். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து ஒரே சோம்பல். அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லணும், இங்கே பாரும்மா, நீ எறும்புக்கிட்ட போய் சுறுசுறுப்பை கற்றுக்கோ. காலையில் எழுந்துக்காமல் இந்த பக்கம் கால் கொஞ்சம் போட்டு தூங்கலாமா, அந்த பக்கம் கால் கொஞ்சம் போட்டு தூங்கலாமா, இப்போ எழுந்திருக்கலாமா, அப்போ எழுந்திருக்கலாமா சொல்லாமல் நீ எறும்புக்கிட்ட போய் அந்த சுறுசுறுப்பை கற்றுக்கோ. இப்போ இந்த வசனம்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருக்கேற்ற போதனை. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமும் 18:19 வாசிச்சு பாருங்க. ஆதியாகம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும், அவர் சொல்லுவாராம் அந்த சந்ததிக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவர் சொல்லுவாராம், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு இப்படிலாம் நீங்க வாழணும்ன்றதை அவர் என்ன பண்ணுவாராம்? போதிப்பார், சொல்லிக் கொடுப்பார். இப்போ இன்னைக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்குறோம்? இன்றைக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்குறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு? உபாகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், நியாயப்பிரமாணத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். சரி, அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு, முதலாவது அவர்கள் அதை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். தங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும்? அவங்க போதிக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கும் அதை போதிச்சு அதை கற்றுக் கொடுக்கணுமா.
10வது வசனம் வாசிங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். சரி. அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் படிக்கணும்னா, நாம் புதிய ஏற்பாட்டில் தீமோத்தேயுவினுடைய ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க? அவங்க லோவிசால் ஐனிக்கேயால் என்ன பண்ணாங்க? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்தது. அப்போ லோவிசால் என்ன பண்றாங்க? அந்த சத்தியத்தை ஐனிக்கேயாலுக்கு கொண்டு போறாங்க. அவங்களுக்கு அந்த முறைகளை கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஐனிக்கேயால் இல்லையா, லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாலுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ நாம் இந்த கர்த்தருடைய கற்பனைகளை, குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் சட்டங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம போதிக்க வேண்டும். வசனத்தின்படி புத்தி சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏய் ஓய் நீ இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லாதபடி சத்தியத்தின்படி அந்த பிள்ளைகளுக்கு நாம் புத்தி சொல்லணும். இப்படி தான் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? வளர்க்கணும். இன்னும் நீதிமொழிகள் 22:6 நமக்கு தெரியும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதில் என்ன செய்ய மாட்டார்? அவர் விடாது இருப்பார். தீமோத்தேயெல்லாம் சிறு வயது முதற்கொண்டு தேவனுடைய வசனத்தை கற்று வளர்ந்தவர் இல்லைங்களா? அந்த வசனங்களை கற்றுக்கொண்டவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு உண்மையாகவே பிள்ளைகளை பெற்றோர்கள் கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் என்ன செய்யணும்? அவங்கள வளர்க்க வேண்டும். அந்த பொறுப்பும் அந்த கடமையும் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்குது. என் பிள்ளை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்ன்ட்டு நிறைய கற்பனைகள் இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கு இருக்குது. நிலையான நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் முதலாவது நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கி ஒரு வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு போயிட்டு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா அந்த பிள்ளை என்னன்னு கேட்கும். படிப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை நாம் சொல்லும்பொழுது நிச்சயமாக அந்த பிள்ளை ஆர்வத்தோடு கற்றுக்காதா? கண்டிப்பாக கற்றுக்கும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் மனப்பாடமாக நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க, கற்றுக்காமையே சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த சத்தியத்தை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய எதிர்காலத்தை அவர்களுக்கு காட்டுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் நாம் அவர்களை வளர்த்து தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.